அனைவருக்கும் வணக்கம். அடோப் இல்லஸ்ட்ரேட்டர் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி ஒரு அழகான ஃப்ளவரை சிம்பிளா எப்படி டிசைன் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க காணொளிக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணி வைங்க. இப்ப பாருங்க, இதே போல ஒரு ஃப்ளவரை எப்படி அழகா டிசைன் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் இந்த காணொளியில சொல்லி தர போறேன். அதுக்கு முதல்ல ஸ்டார் ஷேப் ஒன்று கிரியேட் பண்ணிக்கோங்க. இதுல லாங் பிரஸ் பண்ணீங்கன்னா ஸ்டார் ஷேப் வந்து கீழே இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உள்ள கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதுல பாயிண்ட்ஸ் வரும். டிஃபால்ட்டா இதுல பாயிண்ட்ஸ் கம்மியா இருக்கும். நீங்க ஒரு 30 கொடுத்து ஓகே கொடுத்துருங்க. அப்புறம் டிராக் பண்ணி இங்க வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கிரேடியன்ட் ஆட் பண்ணிக்கோங்க. கிரேடியன்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. கிளியரா பார்த்துக்கோங்க கிரேடியன்ட் எப்படி சேஞ்ச் பண்ற அப்படின்னு சொல்லி. ரெண்டு கலர் வேணும் கிரேடியன்ட்டுக்கு, அப்பதான் ஃப்ளவர் அழகா டிசைன் ஆகி வரும். கிரேடியன்ட் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்ட்ரோக்கை வந்து கேன்சல் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் எடிட்ல போயிட்டு காப்பி, மறுபடியும் எடிட்ல போயிட்டு பேஸ்ட் இன் ஃப்ரண்ட் கொடுத்துக்கோங்க. அப்புறம் இந்த ஷேப்பை ஸ்கேல் பண்ணி சின்னதாக்கி சென்டர்ல கொண்டு வச்சுக்கோங்க. கொஞ்சம் தெரியறது மாதிரி சின்னதா சென்டர்ல வச்சுக்கோங்க. அப்புறம் ரெண்டையும் சேர்த்து செலக்ட் பண்ணுங்க. அப்புறம் ஆப்ஜெக்ட்ல போயிட்டு பிளெண்டை செலக்ட் பண்ணுங்க, மேக் கொடுங்க. மறுபடியும் ஆப்ஜெக்ட்ல போங்க, பிளெண்ட்ல போங்க, பிளெண்ட் ஆப்ஷன் போங்க. இதுல போயிட்டு ஸ்பெசிஃபைடு ஸ்டெப்ஸ் கொடுங்க. இல்ல ஸ்டெப்ஸ்ல வந்து 50 கொடுத்து ஓகே கொடுத்துருங்க. தென் எஃபெக்ட்ஸ்ல போங்க, டிஸ்டோர் அண்ட் டிரான்ஸ்ஃபார்ம் போங்க. அதுல ட்வீக் கொடுத்துருங்க. இதுல டைரக்டா ஓகே கொடுத்துட்டா போதும். இப்ப பாருங்க, ஒரு அழகான ஃப்ளவர் வந்து உங்களுக்கு கிடைச்சி போச்சு. அவ்வளவுதான். இதே போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நம்ம சேனல்ல பதிவிட்டு வரேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க. நன்றி, வணக்கம்.